ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்துலேயே கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்கிற லெவல் டெபிள் தான். இல்லை, நம்ம இப்போ ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் முடிக்க போகிறோம். கூட இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் ஃபார்ம் வீடியோ. இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ போகலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அப்படி தான் குதி. அடா பாவி. ஓகே 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 டேக் இட் ஆன். சூப்பர். இல்லை, ஈஸியாக தான் இருக்குது பார்த்தாலே. ஆடா பாவி, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நோ போ 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 ஐயோ போச்சுடா. அவ்வளோதான். அப்படியே குதி. சூப்பர். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அப்படியே கை வைக்கும் போது கொஞ்சம் கிளிச்சாக இது. இப்போ செகண்டுக்கு போகலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். இதெல்லாம் நகரும் பார்த்தீங்களா? இப்போ அப்படியே ஆடா பாவி, அது நகருதுங்க. அப்படி சூப்பர். அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டாலே போதும், அது அப்படியே நகர்ந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன், இந்த சைடு தான் விழும். சொன்னல, இவனுங்க இந்த மாதிரி ஆபியஸாக கொடுத்துருக்கிறது தான் வித்தியாசமாக வரும். அது நான் இப்படி சொல்லது எதுக்கு நான் சொல்லணும்? சரி, இது ஈஸி பாருங்கள், பின்னாடி வந்துச்சு. இல்லை, யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி நல்லா. ஐயோ ரொம்ப கிட்ட வந்துட்டேன் நான். போ 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 எஸ். ஒன்றும் இல்லை, இப்போ அப்படியே போயிட வேண்டியதான். ஐயோ போயிட்டேன். எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது. எனிவேஸ், இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். இது வெறும் ஒரு ஹோல். ஒரு மாதிரி பயத்தில் வந்துச்சுங்க. அந்த மாதிரி இதை இப்படி குடிச்சிட்டு அப்படி தான் கலக்கிட்டேன். ஆனால் ஒரு ப்ரோ பிளேயர். அப்படி தான் இது. ஐயோ அப்புறமா அப்படி அப்புறமா நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடப்பாவி. சூப்பர். அப்படியே குதி. கூட இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதோ நான் அங்கே விழுந்துட்டேன். இது இங்கே ஏறி. ஐயோ சாமி. அப்படியே குதி அப்படியே போயிட்டு இங்கே குதிச்சிடணும். இந்த ஓட்டை ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. போச்சுரா. இங்கே இப்போ போயிட்டு அது அங்கே நிற்கணும் அப்படியே. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் வரமாட்டேங்குது. வினோதமாக. இனிமேல் தான் பயங்கரமே. இப்போ இது எத்தனை லெவலு? 4வது தரல. வாங்க போகலாம். இது என்ன காயின் லெவலா? என்னடா அது? நான் அந்த குதிக்கணும். அந்த காயின் எதாவது பண்ணுமாங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க. அப்படி தான். இது இன்னொன்று. அப்புறமா காய்ஸ், வேறு ஏதாவது கேம் வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது வேறு சேலஞ்ச் அந்த மாதிரி எதாவது சொல்லுங்கள். ஐயோ, அது எடுக்கக்கூடாதா? எதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க? அப்புறம் சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டு. இந்த சைடு. என்னது? எப்படி? என்னதுடா அது? எப்படிடா ஒர்க் ஆகுது இது? காய்ஸ், இது எப்படி ஒர்க்கா? ஏதோ அந்த காயின் மேலே பட்டாதான் போக முடியுமோ? சரி, பேசாமல் ஸ்பீட் ரன் பண்ணிட்டாடா. ஓடு. இதோ காய்ஸ், இந்த 2 தடவை போடணுங்கம்மா, மறக்கிறேன். எனக்கு சூப்பராக மறதி வருது. அப்படி காய்ஸ், அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி கூட விட முடியல. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எப்படியோ வந்துட்டேன். சூப்பர். இப்போ ஐயோ, அந்த காயின் தொடக்கூடாது. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அதான் ரொம்ப. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நகருது. ஐயோ காய்ஸ், அது நகருதுனால ப்ரெஷர் எது அது. ஐயோ, நான் அதில் வாங்கிறத விட அதில் ப்ரெஷர் ஆகி தான் பண்ணுறேன் நான். அப்படிதான் போ.
இதுதான் லாஸ்ட் ட்ரை. இல்லைன்னா ஓகே இதுதான் லாஸ்ட் ட்ரை. இல்லைன்னா நான் உங்களுக்கு மெக்டானல்ட்ஸில் வாங்கி தரேன். ஓகே போ 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 எஸ். இது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம். இது என்னடா அது? என்னதுடா இது? டே என்ன? ஓகே இப்போ புரியுது. மாற்றி இருக்கு, கண்ட்ரோல்ஸ் மாட்டி வச்சுருக்கானுங்க. இருக்கிற எல்லா மெக்கானிக்ஸும் யூஸ் பண்ணுறானுங்க. போச்சா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே இப்படியே வச்சு ஆடி பழகிட்டேனா எனக்கு நார்மலாக இதை தாண்டி போகிறதே ரொம்ப கஷ்டம். இல்லைண்ணா ஆப்போசிட்டில் வேறு போகணும். சூப்பர் ராடே. அப்படிதான். என்னடா அது? இதை கூட நான் எப்படி இதை கூட கேவலமாக ஆடுறேன். அப்படிதான். போ ஏய், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போ என்ன என்னடா வெறும் கண்ட்ரோல் தான் மாற்றி வச்சுருப்போம் நினச்சா. போச்சுடா. போகல. ஏன் வாய் ரொம்ப போங்கடாடி. ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. ஓகே, என்ன நடக்குது இதில்? இப்போ நான் மாற்றி போகிறேன். புரிஞ்சிச்சு. ஒரு பிளாட்ஃபார்முக்கு மாறுது அது. ஐயோ சாமி. இது காய்ஸ் இல்லை, என்ன தெரியுமா பிரச்சனை? அப்படியே அங்கே லேண்ட் ஆனோடனே மாற மாட்டேங்குது. அந்த பிளாட்ஃபார்மில் அந்த அட்மாஸ்பியர் போனோடனே மாறுது. ஆனாலும் நான் அப்படியே நேராகவே போனால் பறக்கும் போதே நான் அப்படியே கீழே விட்றேன். அதோ பார்த்தீங்களா? ப்ளீஸ் இதுக்காக எனக்கு ஒரே ஒரு லைக் தரீங்களா? இதுதான், இந்த லைக் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக உதவியாக இருக்குது. ப்ளீஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னால் இதை க்ராஸ் பண்ண முடியும். ஓகே எஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. இதுவும் அதே மாதிரி இருக்கே. அடா பாவி காய்ஸ், இது எல்லாம் ஒரே மாதிரி என்ன மறந்துட்டேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் லெவலில் வந்தாச்சு. இது நான் சப்பையாக இருக்கா? ஐயோ அடா, நம்ம யோசிக்காது தான் இவனுங்க செய்வானுங்க. நல்லா ட்ரோல் பண்ணுறானுங்கடா. நான் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும் போதே பார்த்தேன் நாட்ட ட்ரோல் கேமு. ஐயோ, இதில் இன்னும் ரெண்டு லெவல்ஸ் வேறு இருக்குது. நான் அது காட்டுறேன் இந்த கேம் முடிஞ்சோடனே. என்னடா அது நகருது? எப்பட்றா? நான் அப்படியே நைஸாக போயிடலான்னு பார்த்தேன். அவனுங்க மாறத்துக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். நான் என்ன தைரியத்தை குச்சேன் தெரியல. ஆனால் எப்படியோ நல்லா தான் போச்சு. அப்படியே குதி என்னோட ரீஃப்ளெக்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படிதான். அப்படி குதிக்க முடியாதா? என்னோட அனிமல் இன்ஸ்டிங்க்ஸ் தான் எனக்கு சொல்லிச்சு அப்படி பண்ணலான்னு. அப்படிதான். சூப்பர். என்னை குரங்குன்னு சொன்னால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஜாலியாக இருக்கேன். யா ஹா ஷா ஷா ஃபா சை. அப்படிதான். இன்னொன்று தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ எப்படி போகிறேன்னு பாருங்கள். வருவான். அப்படிதான். போயிட்டேன். இதோட அது சப்பையாக இருக்கே. இதுவும் போன தடவை. அடா பாவி, என்னையே நான் காரி துப்பிக்கணும். இது ஒரு வாட்டி தெரிஞ்சிருக்கம்மா, இன்னொரு வாட்டி தோக்குறேன். ஒரே ஆள் நான் தான். ஏன் நான் அந்த கேமில் இவ்வளோ மோசமாக இருக்கணும்? அது இப்போ நகரவே இல்லை பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் லெவல் எது? இதானா? இதே தான். ஐயோ அப்படிதான். சூப்பர். அடா, நான் இனிமேல் புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை பண்ணாலே ஏதோ பிரச்சனை இருக்குது.
சாரி. சாரி கைஸ், எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. சரி வாங்க இப்போ கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்களா, சொன்னல என்னோடய ஃபார்முலா ஒர்க் ஆகுது. யோ இன்னொரு அது நான் மட்டும் அப்படியே விழுந்துருந்தானா என் கதி இன்னும் ஆயிருக்கும். இப்போ நான் எப்படி குதிப்பேன்? ஜஸ்ட் மெஸ்ஸு. இப்போவும் போடுறேன்டா. யாய் யாய் யாய். டேய் என்னடா தனியாக கைண்டிட்டு போகுது. யாய் 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 யா. சூப்பர். இது என்ன இவ்வளோ நான் எப்படி போவேன்? ஓகே. இப்போ நான் எப்படி குதிப்பேன்? போயிட்டேன். இல்லை ஏதோ சதி இருக்குமோ? ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க்கு. சூப்பர். ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்கே. போச்சுரா. எப்படி அன்எக்ஸ்பெக்டடான இடத்துல மட்டும் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. ஓகே ஓகே. டே ஜஸ்ட்டு மிஸ் விழுந்துருப்பேன். சை அடாப்பா, என்னடா இவ்வளோ கேவலமாக விளாட்றேன் நான். அப்படி இனிமேல் நான் இதுக்கு மேலே 6 லூஸ் பண்ண மாட்டேன் நான். இப்படி தான். போ 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 போ. யோய் கிளச்சுராது. இந்த லெவல் தான். இல்லைடா அது டப்பா. போட்டலுப்பா. ஆடா எப்படி இவனுங்க இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும்? காய்ஸ், யாராவது ஒரு தடவை கூட சாகாமல் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் யார் பண்ணான்னு. ஏன்னா இல்லை எப்படி? ஆடா பாவி. போ. ஐயோ அப்படிதான். அது போன தடவை நான் அதே மாதிரி விழுந்தப்போ கிளிச் ஆயிடுச்சு. அதுதான் குதிடா செவ்வாழை. இப்போ நான் அதுக்கு போட்டா நான் அதுக்கே போகிறேன். ஓ போச்சுரா. வெயிட் பண்ணு. அப்படி தான். இதுக்கே போ. அதான் தெரியும். அதான் நான் அதுக்கு போனேன். இல்லைன்னா நான் அதுக்கு போயிருக்கவே மாட்டேன். இவனுங்க இதுக்கு ஏதாவது பண்ணுவானுங்க. அதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ இதுக்கு போயிட்டு அப்படியே சார் போயிட வேண்டியதான். இது என்ன லெவல்? என்னடா இது? அப்போ நான் எப்படி போகிறது? என்னடா தரகுது எனக்கு இன்னும் என்னோட உள்ளுணர்வு இங்கே. சொன்னல நான். ஐயோ என்ன அதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? என்னோட அனிமல் இன்ஸ்டிங்ஸ் எனக்கு சொல்ல. அப்போ எனக்கு சொல்லிச்சு எனக்கு உணர்வு. அது என்னன்னு சொல்லுவாங்க? இன்ட்ரிசியூட்டாச்சு. போ. ஆனால் காய்ஸ் இதில் குதிச்சு போனால் ஐயோ நான் அது கவுண்ட் கூட பண்ணலையே. ஐயோ 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 அது காய்ஸ் அது என்னோடய தம் ஃபிங்கர் தான் நான் வைக்கிறேன். அது அப்படியே அந்த சைட் போயிடுது. அதுதான். ஐயோ எத்தினாவது போனேன் இதான் நினைக்கிறேன். எஸ் ஓகே. நான் அந்த சைடாக போவேன் சொன்னல நானே. என்னை பார்த்தா எனக்கே வெக்கமாக இருக்கு. ஏன் நான் இவ்வளோ கேவலமாக கண்ட்ரோல்ஸ் பண்ணுறேன்? இந்த சைடு சூப்பர். இப்போ நான் அந்த சைடாக போகிறேன் சொன்னேண்ணா நானே. என்ன இது
எஸ் அப்பாடி. ஓகே இப்போ எது நெக்ஸ்ட்டு? இதுதான். என்ன அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ போச்சுரா. நான் அப்படியே அங்கே வேகமாக ஓடி போகணும்னு நினைக்கிறேன். டச் பண்ணிட்டு அப்படியே எப்படி சீக்கிரம். சூப்பர். இப்போ அப்படியே இப்படி போயிட்டு இப்படிக்கா போயிட்டு ஐயோ சூப்பர். ஜஸ்ட்டு மிஸ் ஆகுது. இப்போ நான் இதை எப்படி போவேன்? அப்போ அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ அப்படியே இங்கே போயிட்டு இதை தொட்டு போச்சுரா. இப்போ நான் அப்படியே ஐயோ இப்போ நான் இதை தொட்டுட்டு அதை தொட்டுட்டு அப்படியே இது போயிட்டு இங்கே போயிட்டு நான் என்னடா இது? பிளான் சொல்லத்துக்குள்ளே இப்படி ஆகுது. ஒன்றும் இல்லை. இப்போ நான் தொட்டுட்டு அங்கே கீழே விழாமல் இது போயிட்டு இங்கே போயிட்டு ஏன் நான் ஒரு ஜம்ப் மட்டும் விடுறேன் எனக்கு புரியலையே. அப்படியே இப்போ இது இங்கே போயிட்டு இங்கேருந்து அப்படியே அங்கே அப்படியே ஓடி போயிட்டு அது அப்படியே இங்கே அப்படியே சீக்கிரம் போய்டும். ஜஸ்ட்டு மிஸ் அது. இங்கே இது போயிட்டு அங்கே தொட்டு அப்படியே போகணும். சூப்பர். இது அதோட பயங்கரமாக இருக்கே. இது தொட்டு பார்த்து என் சைஸுக்கே வைக்கிறானுங்களே கைஸ். இதை தொட்டு இப்படி போயிட்டு அதை தொட்டுட்டு சூப்பர். இது இங்கே போயிட்டேன். அப்பாடி கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ப்ளீஸ் தேங்க்ஸ். என்னடா அது இவ்வளோ பெருசாக போயிட்டோம்? எஸ் இல்லை சப்பை இது. ஆமாம். என்ன ஐயோ போச்சுரா. திஸ் இஸ் தி எண்ட். அடிய போகிறோம். போச்சு. இப்போ இந்த பட்டனை தொடணுமா? இந்த பட்டன் தொட்டு அப்புறமா இந்த பட்டன். ஐயோ பார்த்து ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு இந்த பட்டன் தொடணும். இந்த பட்டன் தொட்டு இந்த பட்டன் தொடணும். அப்புறமா இப்படியே வெளியே வந்துட்டு இப்படி வரணும். கைஸ் நான் ஏன் தெரியுமா இப்போ சைலண்ட்டாக இருக்கேன்? என்னோட பேரண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. கேட்டாங்கன்னா திட்டுவாங்க. அதுதான். ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம். சூப்பர்ரா. அப்படியே இப்படி. இதுதான் என்னோடய ஸ்பெஷல் டெக்னிக். ஓகே கஸ் டெக்னிக். டபுள் ஃப்ளைங் ஜம்ப். என்னடா விளாட்றீங்களா நீங்கள்? கஸ் டெக்னிக் நல்லா ஒர்க் ஆகுது. சூப்பர். என்னடா இது? நான் நேற்றுக்கு உள்ளே போயிருக்கணுமே. என்ன ஐயோ இது பாதைகள். இதான் லாஸ்ட். இதுதான் கடைசி. ஐயோ என்னடா இதுதான் கீழே போகுது. போ காய்ஸ். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் எது காய்ஸ். எனக்கு பிபிஏ வந்துடும் போல். பாருங்கள் நான் ப்ரெஷரில் தான் வேணும்னே போயின்னு இருக்கேன். இப்போ நான் கவுண்டவுன் அண்ணாடி போச்சு சீக்கிரம் போச்சு. இப்போலாம் நல்லா தான் பேசுகிறேன். அங்கே போகும்போது அது போயிட்டு நான் கீழே விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. ஆனால் அது சொல்லாமலே நான் ஐயோ சீக்கிரம். பார்த்தீங்களா? பிரச்சனை இல்லை. போ இல்லைனா மட்டும் போகலன்னா உங்களுக்கு நான் மெக்டானல்ட்ஸ் வாங்கி தந்துடுறேன். மெக்டானல்ட்ஸில் சிக்கன் அதெல்லாம் கிடைக்காது. சூப்பர். ஐயோ அது என்ன நகருது? சீக்கிரம் போ. அப்படிதான் எனக்கு அது அந்த ஸ்பைக்கில் போனால் கூட பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான். ரொம்ப தூரம் போச்சுன்னா அவ்வளோதான். போ. இப்போ இங்கே ஏதாவது உள்குத்து வந்துச்சுன்னா இல்லை அதெல்லாம் கவலைப்படாது. ஐயோ சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே உள்குத்து வந்துச்சு. இப்படிதான் இவனுக்கு என்ன விளாட்றானுங்களா நம்ம மனசில்? அப்படிதான் போ. சூப்பர் காய்ஸ். நமக்கு இல்லைன்னா இன்னொரு லெவல்ஸ் இருக்குது. இன்னும் 2 லெவல் இருக்குது. டெவிலஸ்ட்னு 10 லைக் கிடச்சுன்னா நான் அந்த பாட்டும் போடுறேன். இன்னும் அது நகருது. அது கதவு இல்லையா? அதானே பாதி. இவனுங்களாம் நல்லாதாவே வைக்க மாட்டானுங்க. போ உன்னால் முடியும். அப்படிதான் போ. போயிட்டேன். ஓகே ரொம்ப கத்தக்கூடாது, இல்லைன்னா வந்துடுவாங்க. அப்படிதான். இப்போ நான் கதவு யாய் டைரக்ட் பார்த்தீங்களா?
நான் என்னடா மைண்ட் கேம் விளாட்றீங்களா? அது அப்படியே அங்கே ஓப்பன் ஆகி இதுக்கே நான் இப்போ விழுதேன் 2வது தடவை. நான் இதுக்கெலாம் விழுறேன். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாலே முடிஞ்சிச்சு காய்ஸ். ஆனால் இந்த கேமில் நம்ம வந்து குச்சி போனால் ஸ்பீடு ஏறாது. மைண்ட் கிராஃப்ட்லலாம் ஸ்ப்ரிண்ட் அப் பண்ணால் வேகமாக போகல, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறமா நம்ம மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். அப்படி இதை குதி. ஏய் என்னடா இந்த ஜம்ப்பு கூட பண்ண முடியாதா? ஓகே போ 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 பார்த்து போ போ, உன்னால் முடியும். சூப்பர். ஓகே இப்போ இன்னொரு அது அப்படி போகுதுல, அதுதான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா? கர்ஸ் டெக்னிக். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஃப்ளையிங் ஜம்ப். அந்த சைடில் போவானா? இதால் இப்படி பண்ண முடியுமா? எனக்கு தெரியவே தெரியாது. இது இங்கே என்னோடய கர்ஸ் டெக்னிக் ஒர்க் ஆகாது. ஆனால் நான் என்னடா அது அப்படிலாம் ப்ராங்கா? சூப்பர். நான் அப்படி சைட் தான் போவேன். சொன்னல சாரி, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போ 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 போ. அந்த சைடு வருமா? என்ன வரல. இப்போது அது இங்கே வருமா? ஐயோ ஜஸ்ட் இன்னொன்று எங்கன்னு பார்த்தா அது அங்கே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் சமாளிச்சிடலாம், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஆனால் எனக்கு அந்த இப்போ சின்னதாக வந்துட்டு போச்சுல, அதான் பயமாக இருக்குது. எதுவும் ஆகலை. சூப்பர். இப்போ அப்படியே போயிட்டு இப்போ எதுக்கு நான் லூஸ் மாதிரி பண்ணேன்? ஆனால் அங்கே வருது. சாரி, நான் கை விட்டேன். அது ஒர்க் ஆகுது. ஆனால் ஸ்டிங்க் ஆகலை. அப்போது அது இது நல்லது. கீழே இருக்கிறது இம்போஸ்டர். இப்போ என்ன பண்ணுது? அது கீழே இருக்குது. நான் அந்த சைடில் குதிச்சிருக்கணும். என்னை விட ஒரு சிம்பான்சி நல்லா விளாடும் போல். என்னோடய பவரை வச்சு நான் போவேன். ஓகே, இப்போ நான் பேசினேன்ல, என்ன லெவல்னே எனக்கு மறந்துச்சு. எனக்கு இல்லை, இது இப்போ தான் நான் முடித்தேன். இல்லை, வெளியே வா. இதுக்கு அடுத்த லெவல் போ. சீ இது இல்லை. எனக்கு பயங்கரமாக மெமரி லாஸ் ஆகுது. ஏன்னே தெரிலங்க. இதுதான் நான் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் போயிட்டேன் தெரியாமல். ஐயோ, இது இப்போ தான் நான் ஆடினேன். இத்தான் எப்படி இப்போ நான் எப்படி போவேன்? இப்போ நான் இப்போ எப்படி போகிறது? எனக்கு புரியலையே. இப்போ குதிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குது? இன்னும் எதுவுமே இல்லை. எப்படி நான் போவேன்? நான் இது கொஞ்சம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம். என் வியூவர்ஸ் முன்னாடி நானே பண்ணுவேன். என் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சீட்டிங் பண்ணக்கூடாது. ஆனால் இப்படியே குதிச்சேனேவா இருக்கிறது? பேசாமல் என்ன ஏதாவது பண்ணுவோம். நம்ம ஏதாவது கிடைக்கும். நம்ம குதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? இரு. இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ சரிங்க, நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, சும்மா ஜம்ப் பண்ணி பார்த்தேன். டபுள் ஜம்ப் ஒர்க் ஆகுது. அப்போ நான் இப்போது ஃப்ளஃபி பேர்டா? யாய் ஃப்ளஃபி பேர்டுக்கு பிரச்சனையே இல்லை, நான் பறப்பேனடா. காய்ஸ், என்னோடய உள் மனசு கரெக்டாக தப்பாக கணிக்குது. என்னோடய உள் மனசு கரெக்டாக நினச்சாலும் என்னோடய கை தப்பாக போகுது. இப்போ பாருங்கள், என்னோடய உள் மனசு என்ன சொல்லிச்சுன்னா, லாஸ்ட்டு
அதான் என்னோடய கை தான் எனக்கு பிரச்சனையே. இப்போ காய்ஸ் நான் வந்து கீழே காமிச்சிடல லாஸ்ட்டாக, நீ அது கீழே காமிக்காது மேலே தான் காமிக்கணும்னு நினச்சி போனால் அதை கட்சியில் அதே விட்டேன் பார்த்தீங்களா. இப்போ அப்படியே நைஸ் அண்ட் ஈஸி என்ன நான் அப்படியே அந்த சைட் போகிற மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் வருது. நான் ஸ்லோவாகுறேங்க. ஏங்க என்னங்க அது நியாயம்? ஏங்க என்னோடய சிபிஎஸ் மட்டும் பாருங்கள், ஐ மீன் கிளிக்ஸ் பார்த்தீங்களா. இப்போ உண்மையான ஃப்ளஃபி பேர்டே வந்துச்சு. யாய் அடப்பாவி இதெல்லாம் சப்ப அப்படிதான். போ 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 போ. நான் பேசாமல் ராப் சேனல் ஆரம்பிச்சுட்டா, இல்லை இந்த சேனலே வைக்கிறதுக்கு பக்கு இருக்குமான்னு தெரில. இல்லை நான் அதை எப்படி போவேன்? போ போ உன்னால் முடியும், போ போ உன்னால் முடியும், போ 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 உன்னால் முடியும், போ போ உன்னால் முடியும், போ போ உன்னால் முடியும். இப்போ நான் எங்கே போயின்னு இருக்கேன்? ஏதோ இப்போ நான் பாட்டு மட்டும் பாருங்களா. கத்தால கண்ணால குத்தாதே நீ என்ன கத்தால கண்ணால குத்தாதே நீ என்ன. ஓகே எப்படியோ முடிச்சுட்டான் பாடிக்கிட்டு. சிங்கிங் சேனலில் தான் ஓப்பன் பண்ணிட்டா அப்படியே கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இது அதே லெவலு காய்ஸ். எனக்கு பயங்கரமாக மறதி இருக்குது. இப்போ எந்த லெவல்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு அது அட்லீஸ்ட் போன ரவுண்ட் மாதிரியாவது இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படி இப்படி பார்த்தீங்களா, நான்லாம் ஒரு ப்ரோ பிளேயரு. இப்போ நான் எப்படி அங்கே போவேன்? சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அது போகுதுல, அது கூட எப்படி போகணும். அப்படிதான் என்னால் முடியும். நான் மறந்தே போயிட்டேன். போ 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 உன்னால் முடியும் போ 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 போ. எஸ் தாத்தா வராரு, சதுர விட போகிறாரு, தெரிய விட போகிறாரு. தாத்தா வராரு 7:30 மணிக்கு. ஓகே மூடிட்டு விளாட வேண்டியதுதான். இப்படிக்கா அப்படிக்கா என்னரா. என்ன இதை கூடவா மாற்றுவானுங்க காய்ஸ்? சொல்லுங்க காய்ஸ், இதை கூடவா மாற்றுவானுங்க? இப்போ எப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி போனால் அப்படியே கரெக்டான பர்ஃபெக்ட் செகண்டில் போகணும். இது எப்படி நான் பண்ணது? பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் விளையாட்டு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். புரியுதா? பாருங்கள். நீங்கள் பாருங்கள். நீங்கள் அது கரெக்டாக அந்த செகண்டில் பார்த்து அமுக்கும் போது உங்கள் விரல் கரெக்டு தப்பான டைமிங்கில் போயிடும். இது கூட பார்த்திங்களா, எப்படின்னு தெரியல, கிளிச் ஆகிடுச்சு போகலாம். அந்த சைடாக போயிட்டேன். என்ன அது? நான் குதிக்கும் போது அது தாவுது. ஓகே ஏன் கூட வருது? என்னடா அது கூட எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இதோட எனக்கு ஏதோ முன்னாள் தொடர்புகள் இருந்திருக்கு. ஏமாற்றிட்டான் இப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏமாத்துற மாதிரி. அது பாக்ஸாக தானே ஆச்சு. எப்படியோ நம்ம போயாச்சு. அப்படி எனக்கு இப்போ வெறி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்பீட் ரன் பண்ண போகிற பாருங்கள். ஓகே என்னை ஏமாற்றிட்டாங்க. திரும்ப போகிறேன் நான் பீஜம்.
சென் 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 சென். சூப்பர். என்னோடய ஃபஸ்ட்டு கேமாக இருந்தாலும் நான் இல்லை ப்ரோடா. சை, இதுக்கெல்லாம் போனால் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கேம்லாம் நான் எப்படி விளாடுவேன் ஃப்யூச்சரில்? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே எவ்வளோ வியூஸ் போகும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தான் காய்ஸ் ஹெல்ப் பண்ணணும். சொன்னல நான் இந்த ஊர் ஜம்ப் பண்ணதே கஷ்டம்னு. முன்னாடி ஆப்போசிட் கண்ட்ரோல்லையே நான் சூப்பராக விளாண்டேன். இப்போ நாங்கள் கண்ட்ரோல்லையே என்னால் பண்ண முடியல. ஏய், என்னால் நிற்க முடியலங்க. என்னால் நிற்க முடியல. அந்த சைட் போனால் இந்த சைட் போனால் அப்படின்னா என்னோடய ரிகாஸ் டெக்னிக் என்னால் யூஸ் பண்ண முடியாது. என்ன பெரிய டெக்னிக். டேய் தம்பி, பார்த்தீங்களா? இப்படி வந்துட்டு அப்படி குதி. இந்த ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட ரிகாஸ் டெக்னிக் போயிருந்தாலும் நான் அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு சாசர் இருக்குது, பேக்கப் பிளான் இருக்கும். யாய், ஐயோ என்னடா முதுகில் குத்தினே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இங்கே போனேண்ணா, இங்கே இப்படி வந்துச்சு. இப்போ நான் எங்கள் குதிக்கு போனேன். இப்போ நான் அங்கே போயிட்டு இப்போ நான் இங்கே ஏறிட்டேன். இப்போ நான் எங்கே போனோம்? அங்கே ஒன்று வருது. டே சே, ஃபஸ்ட்டு நான் இங்கே போயிட்டு அங்கே கூட டேரெக்டாக போக முடியும். இங்கே போயிட்டு அது அங்கே கீழே இறங்கும் போது தான் நான் அங்கே போக முடியும். இப்போ அது படத்துக்குள்ளே நான் அங்கே போகணும். தப்பான டைமிங்கில் போயிட்டேன். எனக்கு பயமாக இருக்குங்க. அது எங்கேயோ அந்த சாலை போய் நான் மாட்டிப்பேன். நான் சா பிளேடாக என்ன கரும்போது ஸ்பின்னிங் சா பிளேடு அதில் போய் விழுந்துடணும்னு பயமாக இருக்குது. டேய் எத்தின் தடவைடா முதுகில் குத்துவீங்க? எத்தின் தடவை இவனுங்க குத்துவானுங்களோ? அப்படிதான் இப்படிக்காப்போ இங்கே ஏறிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்படி அப்படியே போக வேண்டியதான். முடிஞ்சிச்சு. இதெல்லாம் சப்பையாக இருக்குங்க. டே என்னடா ஸ்லோவாக போகிறா? அதை நான் அடிச்சிடும், கன்ஃபார்மாக அடிச்சிடும். காய்ஸ், இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறான்? இவனுங்க அட்லீஸ்ட் 50% ஸ்பீடில் இருந்தால் கூட போகிற மாதிரி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம பர்ஃபெக்ட் டைமிங்கில் போகணும். அப்படி போனால் கூட ஒரு பிக்சல் அளவுக்கு தான் நம்ம தப்பிப்போமே. ஐயோ, என் ஃபோன் வேறு ரொம்ப நான் பேசுகிறதுல ரொம்ப எச்சையாகிடுது. என் ஃபோனே போயிடும் போல். அப்புறம் நான் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ இந்த பட்டன் ஏய் நான் தான் ஃப்ளாஷு. சூப்பர் டொமேல். டே போ 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 போ. இது ஏதோ 2 வேறு விட்டுருக்கானுங்களா? என்ன பண்ணுவேன் நான்? சொல்லுங்கள். இப்போ நான் அதை குடிச்சிட்டு இப்படியே போகணும். நான் போ. டேய் ஒரு பிக்சலாடா. ஏன்டா இவனுங்க இப்படி பண்ணுறாங்க? இவனுங்க இப்படி பண்ணுறாங்க? இப்போ நான் இன்னும் 3ஆவது லெவல் கூட எப்படி இருக்கும்னு நான் பார்க்கல. 3ஆவது லெவல் எப்படி இருக்கும்? அது அப்படி கீழே வருது. போ. புரிஞ்சு போச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இப்படி போகணும். அப்புறமா அங்கே ஸ்பீடு ஏறும். அங்கே அப்படியே அந்த இன்னொரு பிளேடு பால், அது ஏதோ ஒரு பிளேடு பால். நல்ல பேர். இப்போ அது பிளேடு பாலை தாண்டி இப்படி போயிட்டு அந்த பிளேடு பால் திரும்பவும் கீழே வரும்.
இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அதே ஃபஸ்ட் லெவல் மாதிரி ஸ்லோ ஆகிட்டு இந்த பிளேடு பார் வரும்போது பிளேடு பாபு மாதிரி உருண்டு போனாங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் அது கண்டுபிடிக்காதான் பிரச்சனை. ஏய் என்னடா டோரை தூக்கி உள்ளே சொருக்கி வச்சுருக்கீங்க? இப்போ நான் உள்ளே போகணுமா? பட்டன் இருக்குது. பட்டன் இங்கே ஒன்று, இன்னொன்று இங்கே போச்சு. இப்போலாம் நான் ரேஜ் குவிட் பண்ணிடுறேன். இங்கே ஒன்று இது மட்டும் நான் தோற்றுட்டேன்னா உங்களுக்கு நான் மெக்டானல்ட்ஸு இல்லை கேஎஃப்சியில் வாங்கி தரேன். நோ சான்ஸ் அட் ஆல். நோ சான்ஸ். நோ. என்னடா டபுள் எக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. என் கேரக்டர் டபுள் எக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஏய் எப்படா நான் குதிப்பேன்? செம்ம ஸ்பீடாக கீழே ஓடுறேங்க. ஒன்று. ஐயோ இது ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன் நான். டொமைல் போ கீழே பிளாட்ஃபார்ம் வருது. சூப்பர். என்னடா இது? ஐயோ இது வேறு வேகமாக கீழே விழணும்னு வந்துட்டேன். இது வேறு. இப்போ நான் இதையும் தாண்டி அங்கே போகணுமா? ஸ்பீட் ரன் பண்ணிடுறேன்டா. டொமை போ அங்கே பிளாட்ஃபார்ம் அது. அப்படி இல்லை இறங்கிடு. இல்லை ஏறினோம். டே ஐயோ அதில் ஏறக்கூடாதுங்க. இது வேறு என்ன அப்படியே மேலே போகுது. நான் ஏன் தெரியுமா அங்கே விழுந்தேன்? அது அப்படியே மேலே போயிட்டு என்னை கொண்டுடணும்னு நினச்சிட்டேன் நான். டோன்ட் பூச்சி வேணாம், கருத்தே வேணாம் எனக்கு. அப்படிதான் எனக்கு சுத்தமாக ஏம் வரவே இல்லை. இது வேற. இதுக்கு டெக்னிக் கற்றுக்கணும். ஏய் சை டெக்னிக் கற்றுக்கிட்டேன். இப்போ டொமைல் நான் தான் மாராஹா. இவ்வளோ சீன்லாம் வேணாம். இப்படி தான் போ காய்ஸ். அதாவது செகண்ட் வீடியோக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப உதவி செய்யும். அட்லீஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், இது அது ஃப்ரீ தான். நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் மைண்டை மாற்றிக்கலாம். பார்த்திங்களா, பேசியே நம்ம வந்துட்டோம். இது என்னடா? இது வேறு ஃபஸ்ட்டே வந்துட்டோம். இது இல்லை இது நம்ம வந்துட்டுமா என்ன? எனக்கே தெரியலையே. வரலன்னு தான் நினைக்கிறேன். இதான் இது புதுசுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் புதுசு தான். உடஞ்சிட்டோம். என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் இதுதான். பேசிக்கிட்டே பண்ணக்கூடாது, பேசிக்கிட்டே விளாண்டது தான். அப்படி தான் அப்போது. ஆனால் எனக்கு இது ஏதோ இது முன்னாடியே விளாண்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எனக்கு ஏங்க இது ஒரே லெவல் தான். ஐயோ சை, ஒரு லெவலை வேறு பழைய லெவலில் முடிச்சு வச்சுருக்கேன். சே என்னடா அது? ஏய் நான் அந்த கன்ஃபியூஷனில் அப்படியே மறந்துட்டேன் இந்த மாதிரி ட்ராப் வைப்பானுங்கன்னு. இப்போ இந்த சைடு அப்படியே ஒன்று இவனுங்க இப்போத்துலேருந்து நம்மளை டஃப் கொடுக்க மாட்டானுங்க போல். டைம் ஓட்டி கடுப்பு எடுத்து தான் பார்க்குறானுங்க. அப்படி தான் அது. இதை நான் இதோட 5-6 தடவை பார்த்துட்டேன் நான். இது பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளேடா என்ன ரொட்டேட்டிங் டர்போ ஃபார்ட்ஸ் பிளேடு அப்படியா என்னன்னு சொல்லுங்கள். நினச்சேன்
இப்போ நான் எப்படி தாண்டது? இப்போ நான் இப்படி போனேன்னா நான் இப்போ எப்படி அதுக்கு போவேன்? அங்கே இப்படி வந்து அப்படி போகலாமா? இல்லை, பத்தலை அது. அதுவும் தாண்ட முடியல. அப்போது நான் எப்படி தான் போகிறது? எப்படின்னா நான் அப்போ போகிறது? இருங்க, ஃபஸ்ட் லெவலில் நம்ம அந்த சைடு போகணும், செகண்ட் லெவலில் இப்படி போகணும். அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்குமோ? ஆமாம், இவனுங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கிறானுங்க, அப்புறமா ஒன்று வைக்கிறாங்க, அப்புறமா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுறாங்க காய்ஸ். இதெல்லாம் சப்பையாக தான் இருக்குது அன்டில் இவனுங்க ஏதாவது கோளாறாக பண்ணுற வரைக்கும். இப்போதைக்கு நல்லா தான் போகுது, நல்லாவே போயிடுச்சுங்க. ஏய் நீ அந்த சைடு வந்தா நான் அந்த சைடு போவேன். இதை நான் கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டேன். நான் நீ அந்த சைடு வந்தா நான் இந்த சைடு போவேன். ட்ரிக்கிட்டான் டே என்னடா ரெண்டு சைடும் போடுறீங்க? அது அந்த சைடு போயிடுது. சரி, இது நான் இந்த மறந்து போயிட்டேன். இந்த சைடு போயிட்டு அப்படி போனோம். நான் ஏன் அந்த சைடாக போகக்கூடாது? இல்லை, வேணாம். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும். வந்தாச்சு. இப்போ இப்படிக்கா வந்துட்டு இது இப்படி வரும். நம்ம அப்படியே டொமைல் இப்படி ஏறிடலாம். இன்னும் அது இது எப்படா நான் தாண்டுவேன்? இது எப்படிங்க நான் தாண்டுவேன்? ஓகே, இதுக்கு மேலே நான் ஸ்பீட் இருந்தால் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ இந்த சைடு இப்போ இப்படி எண்ணோம். கோவிந்தா அப்படியே பாட்டு பண்ணே போகலாம். கோவிந்தா ஈஸ்வர கோவிந்தா. எனக்கு பாட்டே தெரியல. அப்புறமா காய்ஸ் அது வருது. செய் காய்ஸ், நான் அப்படியே மறந்து போயிடுறேன். நான் இப்போ நான் இந்த சைடை நீ இப்படி போனோம், நான் டேரெக்டாக அப்படியே போயிடுறேன். டே சரி, ஓகே கீப் இட் அப். தந்தானே தானே தாரி நானோ தானே தா ஏ தந்தானே தானே தாரி நானோ தானே தா. அப்புறமா என்னோடய பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிதான் காய்ஸ், நான் அந்த சைடு போயிடுறேன். சப்ப ஈஸி. இதுக்காகவே எனக்கு ஒரு பாட்டு வைக்கணும். தந்தானே தானே தானே நானோ தானே. இது அதே தான். ஓகே, வாங்க. இது புதுசா? இல்லை, இது 3ஆவது டைமாக அந்த மாதிரி வேலை பண்ணுது. இல்லை புதுசு தானோ? இல்லை இதே மாதிரி தான் 3 தடவை என்னை ஏமாத்தினானுங்க. ஏன் நான் இப்படி பண்ணுறேன்? இல்லை இதுதான் கடைசி ரவுண்டுக்கு வந்தாச்சுங்க. ஏய் பாட்டுக்கு போட்டே ஆகணும். ஆனால் நான் அது 3 வாட்டி பண்ணலை. அதுக்காக என்னை மன்னிப்பு கேட்டுக்கோங்க. எனக்கு மறதி இருக்குது. எங்களால் அத்தீஷை காப்பாற்ற முடியல. அத்தீஷுன்னு யாருன்னு கேட்காதீங்க, அது என் தம்பி. ஓகே, இது இந்த சைடு வருது. அடப்பாவி.
ஓகே, இப்போ இந்த சைடு வந்தோம். அங்கே அப்படியே நின்று இது இப்படி விட்டுரும். இப்போ இப்படியே பார்த்து ஐயோ டே என்னடா விளாட்றீங்களே இந்த டைம் இவனுங்க நம்மளை வெறுப்பேற்றி பார்க்கறதுல என்னதான் இவனுங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. இல்லை எனக்கு புரியல, நம்மளை வெறுப்பேற்றுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? நம்மளை வெறுப்பேற்றுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். டே 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 என்ன வராது? டே 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 மறுபிறவிடா. டே போச்சுரா, மறுபிறவி கிடைச்சா இப்படி ஆகுதுல்ல. அப்படி போ, இப்படி போ. டே 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 அது தள்ளும்போது பயமாயிதுங்க. ஏங்க ஏன் எனக்கு இப்படி ஆகுது? இதுக்காகவே ஒரு பாட்டு வச்சே ஆகணும். தன்னானே தானே தானி நானோ தானே நானே நான். இன்னும் இவ்வளோ கேவலமாக போகிறேன். உன்னாலே முடியும், உன்னாலே முடியும். இந்த பாட்டு எங்கேருந்து வந்துச்சுலாம் கேட்காதீங்க. ஏன்னா நான் இன்னும் ஸ்கூல் ட்ரிப்பில் நான் கேட்ட பாட்டு. ஓகேவா? அதனால் நான் பாட போகிறேன். உன்னாலே முடியும், உன்னாலே முடியும். பாடிக்கிட்டே கேவலமாக விளாட்றேன். வி காட் அ லாக் இன். ஓகே விடுங்க. இப்போ நான் இந்த தடவை தோற்றேன்னா நான் பர்கர் கிங்கில் உங்களுக்கு வாங்கி தரேன். நான் பர்கர் கிங்கில் இப்படி சொன்னால் தான் எல்லா தடவையும் நான் போகிறேன். நான் லெவலை தாண்டி இது எனக்கு எதுவும் லக்கி சான் மாதிரி இருக்குது. வந்தாச்சு போச்சுரா. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் வாங்கி தரேன். ஃபஸ்ட் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வாங்கி தரேன். ஓகேவா? பர்கர் கிங்கில். ஓகே, இது போயாச்சு. அப்படி தான் இதை நான் மறந்தே போயிடுறேன். நான் பாடிக்கிட்டு பேசிக்கிட்டே மறந்துடுறேன். நான் லாக் பண்ணோம். போ 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 இப்போ இந்த சைடு தான் வரும். அப்படி தான். ஆனால் எப்படி அது போன தடவை அந்த மாதிரி நடந்துச்சு. நான் அப்படியே உயிர் தழைச்சி நான் வந்தேன். எஸ், இதுதான் கடைசி லெவலுன்னு நினைக்கிறேன். டே 3வது காயின். அது இந்த 3வது காயின் கர்ஸ்ட் காயின். நல்லா ட்ரோல் மட்டும் பண்ணுறீங்கடா. ஐயோ, அது அங்கே நான் பார்த்தேன். கடைசி பாட்டு மட்டும் படிக்கலாமா? தந்தானே தானே. ஓகே, நான் பாட்டே பாடல. சாய் தந்தானே தானே. இல்லை, நான் பாட போகிறேன். கடைசி பாட்டில் தந்தானே. இந்த காயின் அதே மாதிரி இருக்குமோ? இல்லை. டே என்னடா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க? எஸ், இதே பிரச்சனை இருக்குமா? வந்துட்டேன். தந்தானே தானே தானே நந்தானோ தானே நானே நான். இப்போ நான் எவ்வளோ ஒரு ப்ரோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ட்ரைலேயே நான் அது முடிக்க போகிறேன். அது மட்டும் நான் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் ட்ரைலேயே நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆகணும், ஷேர் பண்ணி ஆகணும். ஓகே பெட்டா? இல்லைன்னா உங்கள் இஷ்டம். அப்புறமா பண்ணுற பாருங்க. இதுக்காகவே நான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துருக்கலாம் சொல்ல மாட்டேன். பண்ணுவேன் நல்லா. இங்கே ஒன்று. ஐயோ நிறைய கிளச் தான் பண்ணிடுங்க. அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டியிருப்பேன். எஸ் தானே. ஓ, அது லாஸ்ட்டில். இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். என்னடா ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஐயோ இன்னும் பெருசாக நடக்க போகுது. இன்னும் நடக்க போகுது. ஏன் பெருசாக நடக்கலை, பெருசாக உருண்டு வருது. ஐயோ இன்னும் ஏதோ ரோப்ளாக்ஸ் காயின் மாதிரி ஏதோ ஒன்று உருண்டு வருது. என்னடா அது? போச்சுரா. நான் மட்டும் லாக்கின் ஆகிட்டேன்னா நான் முடியும் தப்பிக்க. ஃபஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது. போ. உன்னாலே முடியும். உன்னால் முடியும். கஸ் டெக்னிக். ஸ்பீடு வேணும். ஸ்பீடில் டீ போடாடே. அப்படிதான். ஏய் ஏங்க
நான் அது கதவு டச் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் ஏன் வாய் இந்த கதவு நான் டச் பண்ண, ஆனால் அது நான் அப்படியே என்ன சொல்லுது ஓகே ஓகே லாஸ்ட்டு ட்ரை. இல்லை நான் ரெக்கார்டிங்கை முடிச்சிருவேன். லாஸ்ட்டு ட்ரை. ரெக்கார்டிங்லாம் முடிக்க முடியாது. எஸ், இதுவும் லாஸ்ட் இல்லையா? இன்னும் சிரிக்கிற பார்ட் 2. ஓ அப்போ முடிச்சிட்டேன். ஏங்க சொன்ன மாதிரியே பாருங்கள், இதுதான் வந்து டெவில்லர். இதுதான் இப்போது ஒன்று இதுதான் டெவில்லஸ்ட்டு. அதான் அதோட ஹார்டு. ஓகேங்க, இது நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பா